ஹாய் நண்பர்களே, நீங்கள் பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மலாக்காவுக்கு போங்க. மலாக்காவில் விதவிதமான உணவு வகைகள், விதவிதமான சாப்பாடு, பானங்கள், அப்புறம் சுற்றி பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் ரொம்ப அற்புதமாக அமோகமாக இருக்குங்க. இந்த மலாக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான பலகாரங்களாக இருக்கட்டும், உணவு வகைகளாக இருக்கட்டும், அப்புறம் பழங்களாக இருக்கட்டும், எல்லாமே தூளாக இருக்குங்க. நீங்கள் மலாக்காக்கு இது வரைக்கும் போனது இல்லையா அப்படின்னா மலாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நடந்து போய் நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. அப்படியே நடந்து போகலாம், சாப்பிடலாம், அப்புறம் நடக்கலாம், சாப்பிடலாம், ஷாப்பிங் செய்யலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு அழகான, அதே சமயம் ரொம்ப சுத்தமான ஒரு இடம் தான் மலாக்கா. அதுவும் வரலாற்று பூர்வமான ஒரு இடங்க. மலேசியாவில் யார்கிட்ட கேட்டாலும் மலாக்கானா ஆடாடாடாடா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நீங்கள் மற்ற வெளிநாடுகளில் இருக்கீங்களா, உங்களுக்கு மலேசியாவை வந்து சுற்றி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த மலாக்கா வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குங்க. விதவிதமான உணவுகளை சுவைக்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த மோச்சி அப்படின்றது இது ஒரு விதமான ஒரு பலகாரங்க. இந்த பலகாரத்தை இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க. நிறையவே அற்புதமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஷாப்பிங் செய்யணுமா, சொர்க்கவானம் அப்படின்னு சொல்லலாங்க. மலாக்கால நடக்கிற இடம்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், நடக்கிற இடம்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் என்ன அடாடா நிறையவே இருக்குங்க. நிச்சயமாக உங்கள் கூட வரவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். எங்கே திரும்பி பார்த்தாலும் அடாடாடான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. மலாக்கா ஏறக்குறைய கேரளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் நம்ம அங்கே போய் அடைஞ்சிடலாம். இங்கே மலாக்காவில் சிக்கன் ரைஸ் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலங்க. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், வித்தியாசமான ஒரு உணவாகவும் இருக்கும். இங்கே காய்கறிகளோடய வைத்து சாப்பிடலாம். இங்கே சைவமாக இருந்தால் சைவமாக சொல்லிக்கலாங்க. இதுதான் அந்த சிக்கன் ரைஸ் பால். இதை சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அந்த கோழியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பிறகு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ஹெர்பல் டீ புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அப்படியே நடந்து வந்து களைப்பில் இருக்கிற உங்களுக்கு இந்த சாப்பாடு அமிர்தமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. மலாக்கான்னு சொல்லும்போது இந்த சிக்கன் ரைஸ் பால் மட்டும் இல்லை, இங்கே பாபா ஞோஞா உணவுகள் கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பட்டி, இது வந்து சுய கருப்பட்டிங்க. சுய கருப்பட்டி இதை கூட நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். பல பலகாரங்கள் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த புட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுவும் இருக்கும். இந்த மாதிரி கட்டியாக கூட நீங்கள் வாங்கலாம். பிறகு சாக்லேட் கட்டிகள், இந்த மாதிரி என்னென்ன வேணும், குக்கீஸ் வகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வித்தியாசமான சுவை, வித்தியாசமாக இருக்கும். பிறகு இளநீர், இங்கே வந்தீங்க இந்த மாதிரி இளநீர் ஷேக் அப்படி இப்படின்னு நிறையா குடிக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, மலாக்காவுக்கு வந்தீங்கன்னா வித்தியாசமான பானங்கள், வித்தியாசமான உணவு, பிறகு வித்தியாசமான கலாச்சாரங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நடந்து போய்கிட்டே எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் வந்து ஷாப்பிங் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். குடும்பத்தோடு வந்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் இந்த சீவீட் ஜலி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பிரபலம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான உணவு வகைகள்லாம் நிறையவே இருக்குங்க. நீங்கள் அப்படியே நடந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே போகலாம். அது ஒரு பெரிய வளாகம் அப்படின்னு சொல்லலாங்க. பிறகு பேச்சா கூட எடுத்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த ஊரை. முதல்ல நீங்கள் சாப்பிட்டது செரிக்கணும்னா இந்த மாதிரி நடந்து வாங்க. அப்படி நடந்து வந்தீங்கன்னா ஒரு இடமா பார்த்துக்கிட்டே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. பாருங்க, ஐஸ்கிரீமை காட்டுறேன் வாங்க பாருங்கள். விதவிதமாக ஐஸ்கிரீம் பார்த்தீங்கல்ல, எல்லா விதமான ஃப்ளேவர்ஸ்லேயும் ஐஸ்கிரீம் பாருங்கள். ஏம் ஐஸ்கிரீம், அஸ்ஸாம் ஐஸ்கிரீம்னு ரொம்ப ஜோராக இருக்கும். பிறகு சின்ன பிள்ளைகளுக்கு பிடித்த இந்த மாதிரியான கீச்செயின்லாம் இருக்கும் பாருங்கள். பெரிய ஆளுக்கு பிடிச்ச நல்ல நல்ல ஆடைகள் நல்லாயிருக்கும், உள்ளுக்கு போய் பாருங்கள். அப்புறம் சீனர்களுடைய கோவில்களும் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, பிரபலம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ ஒரு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குங்க. அப்புறம் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட அந்த மிட்டாய் வகைகள், அந்த ரொட்டி வகைகள்லாம் இங்கே நிறையவே கிடைக்கும் பாருங்க. ஞாபகம் வருதா? வரும், கண்டிப்பாக வரும் ஞாபகம். இந்த மாதிரி மிட்டாய் வகைகளை பார்த்தோன்னு அடடா இதெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது அப்படின்ற ஞாபகம் நிச்சயமாக எல்லாருக்கும் வருங்க. இந்த மாதிரி சுவையான பதார்த்தங்களாக இருக்கட்டும், நிறைய விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும், உணவு வகைகளாக இருக்கட்டும், பானங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மலாக்காவில் அப்படியே நடந்துக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம், வாங்கலாங்க. நிறைய விதமான உணவுகளை சுவைக்கக்கூடிய ஒரு இடம் தான் மலாக்கா. எங்கே பார்த்தாலும் பாருங்க விதவிதமாக இருக்கும். அதுவும் இந்த குமுட்டி பழம் இருக்குது பாருங்க, வாட்டர்மெலன், இதை அப்படியே வெட்டி அதை அப்படியே அதில் ஒரு ஸ்ட்ரா போட்டு தண்ணி கொடுப்பாங்க பாருங்க. அடாடாடாடாடா,
போகலாம் போகலாம் போய்கிட்டே இருக்கலாம்னு தோணுங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் மலாக்கா. மலேசியாவில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்கின்றது. இந்த மாதிரி கைவினை பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஃபேங்க்ஸுய் பொருட்கள்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அதுவும் இங்கே உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. பிறகு கலாச்சார உடைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த பின்னப்பட்டது இதெல்லாம் வந்து பக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த பின்னப்பட்ட பொருட்கள், இந்த மூங்கில் இருக்கு இல்லையா, இதனால செய்யப்பட்ட பொருட்கள் இங்க இருக்கு. நீங்க சைவமா இருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு சைவ உணவு நல்லாவே கிடைக்குங்க. நாசிலுமா, இங்க சைவ நாசிலுமா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இப்படி நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஒரு 5-4 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு முதல்ல நடக்கும்போது ஒண்ணுமே இருக்காது. பிறகு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, அங்கே சின்ன 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 கடைகள் வந்திருக்கும். அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு வகைகளாக இருக்கும், பானங்களாக இருக்கும், பலகாரங்களாக இருக்கும், ஜூஸ் வகைகள் இருக்கும், காஃபி, டீ, இந்த மாதிரி விதமாக இருக்குங்க. எதை சாப்பிட்றது, எதை விடுறது, அடாடாடாடா நல்லா இருக்குல்ல? வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மலாக்காவுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மலாக்காவுக்கு நிச்சயமாக வரணும். மலேசியாவில் இந்த மாதிரி நிறையவே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள், உங்களோட கவலையை மறக்கடிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது. நிச்சயமா மலாக்காவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க நண்பர்கள்ட்ட இதை பத்தி பேசுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி உணவு வேணும் எல்லாமே சுத்தமான வகையில செய்து தரப்படும். அதே சமயம் நீங்க வந்து பாருங்க, இந்த சின்னதா நிறைய விஷயங்கள் விற்பாங்க. யாருக்காவது வந்து நீங்க பரிசுகளை வந்து குட்டி குட்டி பரிசுகள் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏற்றார் போல இருக்கும். உங்க பட்ஜெட்க்கு ஏற்றார் போலவே எல்லாமே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அழகழகான ஆடைகள் இருக்கும், உடைகள், அப்புறம் பிள்ளைகளோட சேர்ந்து அப்படியே நடைப்பயிலலாம். மருதாணி கூட வைப்பாங்க அங்கே. உங்கள் கைக்கு மருதாணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன பொருட்கள் வேணும் எல்லாமே கிடைக்குங்க. ஒரே நடந்து போய்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே போக ஜாலியாக வித்தியாசமான பயணமாக இருக்குங்க. சரியா? நீங்கள் மலேசியாவுக்கு வர திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மலாக்காவை உங்கள் பட்டியலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கும். மலேசியாவின் தரமான பழங்களை சுவைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். டூரியான கண்டிப்பா சாப்பிடுங்க. மங்குஸ்தீன் ஜோரா இருக்கும். சரியா? அதோட பாபா ஞோஞா உணவு வகைகள், பிறகு இந்த சிக்கன் ரைஸ் பால் சொன்ன இல்லையா, அது, இந்த மாதிரி ஐஸ்கிரீம், இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்றேன், நிச்சயமா உங்க கவலையை மறந்து நல்லா ஜாலியா இருப்பீங்க. இது வந்து இதுக்கு பேர் காயா. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொட்டி இருக்கு இல்லையா, அந்த பிரெட்ல வந்து பூசி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையா நல்லா இருக்கும். அதுவும் ஒரு காஃபி வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்க, செம்மையா இருக்குங்க. இதுதான் மலாக்கா. நீங்க இது வரைக்கும் மலேசியாவுக்கு வராம இருந்தீங்கன்னா, அடுத்து வர திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா மலாக்காவுக்கு வாங்க. இன்னும் மலேசியால வேறு என்னென்ன இடங்களை நீங்க சுத்தி பார்க்கலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, அடுத்த பதிவுல நான் தரேங்க. இப்ப மலாக்காவை பத்தி கனவு கண்டுக்கிட்டே தூங்குங்க. நிச்சயமா ஒரு நாள் நீங்களும் இங்க வருவீங்க. ஜாலியான ஒரு பொழுதான் கழிப்பீங்க. சரியா? இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்காக நான் வழங்குறேன். ரேவதி டிவி ஹிரண்மாயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட பகிருங்க. சரியா? இதுதான் மலாக்கா மாநிலம், வரலாற்று பூர்வமான இடம் இது. நிச்சயமா வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருங்க. வாங்க.